வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ 2026 டே 1. ஸோ பசங்க என்னென்ன ரெஜிஸ்ட்ரெலாம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை சீனி, அவங்ககிட்ட கேட்டு வருவோம். மாப்பிள்ளை 26 வந்துருச்சு, என்ன பண்ண போகிறோம்? 26 படிக்கணும். அது நீ பண்ண மாட்ட, அதான் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும். அது பண்ணுருவேன். எல்லாம் வீட்டில் அடிப்பாங்க, அதான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அது வெறுமேல்ட்டு இந்த இது தேவையில்லாத டென்ஷனு, அந்த மற்றவங்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனு நிறைய வச்சுக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு நோய் மாதிரி. நோய் கூட மெடிசனால கிளியர் பண்ணிடலாம். அதை வந்து வாய்ப்பு இல்லை, உங்களால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அதெல்லாம் தவிர்த்துங்க. கொஞ்சம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் மூடிட்டு அப்படியே இருந்துட்டு ஜாலியாக போங்க, அவ்வளோதான் வந்துச்சு கலை. ஓகே, சீனி வந்து ஒரு எமோஷனலாக சொல்லிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீகன் நமக்கு 2025 செம்மையா பிடிச்சி விட்டுருக்கு, அது எங்களுக்கு தெரியும். அடுத்து 2026 நல்லாவே அமையும்னு நம்பிக்கையோட நீங்க என்னென்ன அமைக்க போறீங்க? நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அவ்வளோதான். வேற என்ன? அவ்வளோதான். சரி, ஓகே, அவ்வளோதானா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக வாழணும், எல்லாருக்கும் ப்ரே பண்ணிக்கிறோம். எல்லாரும் வாழ போகிறோம். 2025 நீங்கள் ஒரு வேலையை பண்ணீங்க, அந்த வேலையை மீண்டும் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? சரி, இப்போ 2026 என்ன பண்ண போறீங்க? பேசுறதெல்லாம் பண்ணலாம். அது நடக்குதுங்க, அது வந்து சும்மாலாம் சொல்ல. சந்தீப்பு மோசமா நடக்குது பண்ணாங்க, அதே பெரிய அச்சீவ்மெண்ட். அப்ப ரைட். அப்ப அதோ வரோம். 2026 பிறந்துருச்சு. 26 என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும். அது எல்லாரும் கனவு தான், எல்லாம் அதான் சொல்றீங்க. என்ன ஜாப்? என் ஜாப் ஐடி. நீங்க ரொம்ப ஜொலிக்கிறீங்களே, அது என்ன காரணம்? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதுக்கு நீங்க தான் போறது இப்போ பான்ஸ் பவுடர் என்ன குளிச்சு யாரு? சீனியா டாபர் ஆம்லா ஆயில் யூஸ் பண்றான். வீடியோ வரும். சரி, வேற அவ்வளவுதானா? சரி, ஸ்டேஞ்சர் திங்ஸ் பாத்தீங்க. ஒரு பொண்ணு பின்னாடி நல்ல டாபிக். ஒரு பொண்ணு இல்லையா? சொல்லு நல்ல டாபிக். பொண்ணு பின்னாடி போகக்கூடாது. நீங்க போறது இல்ல தானே? இவர் போறாரா பொண்ணுக்கு முன்னாடி? போறாரா? ஆனா இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்றாரு, போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓ, இது பாயிண்ட். யாரும் போக கூடாதுன்றதுக்காக. சரி, 2026 வந்துருச்சு, நீ லவ் பண்ற? நாங்க லவ் பண்றேன். இவன் லவ் பண்றான், தனுஷ் லவ் பண்றான். தனுஷ் லவ் பண்றான். லவ் பண்றேன். லவ் பண்ணலன்னு சொன்னா அப்புறம் தங்கச்சி பக்கம் லவ் பண்ணலையா சொன்னீங்கன்னு கேட்பான். லவ் பண்றேன்னு சொல்லி லவ் பண்றேன். பிளான்ஸ் எல்லாம் எப்படி போக போகுது கொஞ்சம் கேமரா முன்னாடி சொல்லிருங்க. 2026 பிளான் இல்ல. சரி, ஓகே, தனுஷ் கிட்ட வந்து 2026 பிறந்துருச்சு. 25 நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு தெரியும். என்ன எனக்கே தெரியாது. தெரியலையா? ஒரு கல்யாணம், ஒரு லவ் இல்ல, எதுவும் இல்லையா? நான் லவ் இல்லன்றான். பண்ண முடியாது. பொண்ணு டேக் பண்ண சொல்றாங்க மக்கள். பொண்ணு டேக் பண்ண நானே டேக் பண்ண. அவனே ஒரு குடிக்காரன், அவகிட்ட போய் பொண்ணு டேக் பண்ண மக்கள். நீ மட்டும் குடிகாரன் தைச்சு விடிஞ்சா போச்சு. அவன் குடிகாரன் பசங்களாம் காலில் எடுத்து கேட்காத. இதுவாக நீங்க எதனா சொல்றீங்களா? அவனும் கொஞ்சம் விடுங்க. இதுக்கு மேல வந்து எல்லாமே வருங்க வீடியோல, கவலையே படாதீங்க. தெரியுது தெரியாது. சரி மக்களே, நாங்க போய் சாப்பிட்டு வரோம். வாமச்சி சாப்பிட போலாம். எதுவுமே காட்ட மாட்டேன். இது மாதிரி பேசி மிரட்டுறான். என்ன நீங்க என்ன கமெண்ட்ல கேளுங்க. My brother is this also and this also.
Guys, நீங்க எதனா மேல எதனா கண்டவங்க வாங்க. நம்ம சரி நீங்க சாப்பாடு வேணும் காமிக்குவாங்க. மேட்ச் யூடியூப் சேனல்ல ஊத்திக்கிச்சிங்க. ஊத்தினா ஊத்திக்கிச்சு 50 சப்ஸ்கிரைபர் திரும்பி ஆரம்பிக்கிறது ஊத்திக்கிச்சுடா. 2026 வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 26 முதல் நாளே ஊத்தி சொல்றான். 26 முதல் வீடியோ டேப்லெட் வந்து லாக் பண்றேன். அவர் வந்து கம்பேக் கொடுக்காம க்ளோஸ் பேக் விட்டு மூட்டை கட்டி வச்சாரு. கேட்டா ஊத்திக்கிச்சு. இல்ல ஒரு ஆர்வமா ஆரம்பிக்கிறேன். போடுறாடி ஏறுற ஷார்ட்ஸ் ஃபுட் அப்பதான் வந்து ரைஸ் பாத்தீங்கன்னா சாப்பிட வந்துட்டோம். உண்டை குழம்பு 2 உண்டை, சீனி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து கிரவுண்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பிக்சர் ரெடி பண்ணோம். அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஆனாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிக்சர் நாங்கள் ரெடி பண்ணது. எங்கள் உழைப்பால் பிக்சர் நாங்கள் ரெடி பண்ணது. காலேஜ் கிரவுண்டுன்னு சொல்லி இது கிரவுண்டுன்னு சொன்னாங்க. கிரவுண்டு தான் இது. ஆனால் இதில் பிச்சு போட்டுருந்தாங்க தான். பாருங்க, நல்லா பிச்சு நல்லா இருக்கும். கிரவுண்டு நல்லா இருக்கும். கிரவுண்டு இப்போ தான் அதுவும் நல்லா இருக்கும். முன்னாடி வந்து கல் நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு செட்டிங்காக இருக்குது. அது மாதிரி இப்போ தான் தெரியுது. சரி பார்ப்போம். இன்னைக்கு போய் தூங்குறதா வேலை, வேறு எந்த வேலை எங்களுக்கு இல்லை. என்னங்கடா வச்சுரோட்டா அது வேண்டாம். இப்போ உருட்ட வேணாம். மழை பெய்யுது மாதிரி தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது பாரு. ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை, காலாங்காத்துலேருந்து மழை. நான் தெரில. கிளைமேட் காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெய்னியாகவே இருக்குது. அது உள்ள பசங்க என்ன பண்ணுறாங்க காமிக்கிறோம் பாருங்க. என்ன வச்சு என்ன பிகிலா இங்க பார்த்தீங்கன்னா பிகில் செட்டப் ரெடி பண்ணிருக்கானுங்க. உட்காந்து பிகில் பார்க்குறாங்க பசங்க. சரி நானும் போயிட்டு எடிட்டிங் வேலை பார்க்குறேன். இந்த டிக்கெட் நாளைக்கு வைக்கிறேன். ஈவினிங் 5 மணிக்கு ஃப்ளைட்டா? எங்கடா நீ ஏதோ சொல்லுவான்னு சொன்ன? என்ன சொன்ன? அதான் ஏதோ இது சொல்லுவா பாரு. சிங்க பெண்ணு இப்போ கூட்டு வருவான் பாரு. ஃபுட்பால் பாப்பியா? நீ வரா ஃபுட்பால் பாப்பியா? இல்லையே. இனிமே பாரு. மக்களே என்ன ஆயிடுச்சு? இது வந்து எங்க ஊர்ல திருவிழா கருநாள். அப்போ எல்லா பெண்களும் வந்து எனக்கு இந்த பாட்டை போடு வீடு எடுக்கிறான்டா. ஸோ எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிட்டோம் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கே மட்டும் போகிறோம். நீ நியூ இயரில் எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம். சரி, வருஷத்தில் ஒரு முறை தான் கோயிலுக்கு போகிறோம் நாங்கள். நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போங்க, அதான் நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்களே கிளம்பி போயிட்டு இருக்கோம். நாங்கள் கோயிலுக்கே போக மாட்டோம். வீகனும் வரான். அவனும் வர்றதில்லை, வர இல்லாத கேஸ் அவனே வரான். கிட்டத்தட்ட எல்லோரும் வரானுங்க. 6 பேர் போகிறோம். அவ்வளோதான் இருக்கிறானுங்க ஹாஸ்டலில். இப்போது மற்றவங்களாம் ஊருக்கு போயிட்டானுங்க. கைஸ் ஸ்னாப்பு கூட வந்து ஆளுக்காக தான் போடுவானா. இப்படி மறைக்கும் போதே கண்டுபிடிச்சுக்குவாங்க. இல்லை சூப்பராக இருக்கு. செருப்பு எடுத்துட்டியா? போடா போடா. போமாதவா. திரும்ப இவன் செருப்பு மாட்டிட்டு அவன் எடுப்பான், மாறி சேர் மேல அடிக்கும். இருக்கிற உளுந்துடாத. போச்சு மாட்டிச்சு மழை. போய் சொல்லிட்டு போயிட்டா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இனியோட vlog இங்கேயே முடிக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. பிரதீப்